பகவான் முதற்கொண்டு தானத்தை கையாண்ட தேசம். அதனாலதான் தானமேகம் கலவு யுகேன்னார் மனு. அவன் ஊத்தராத்திலே நவாகம் பண்ண முடியுமா? முடியாது. யாராவது பண்றடத்துல போய் தானத்தை பண்ணி புண்ணியத்தை விலைக்கு வாங்கிட்டு போடுவார். பெரிய பெரிய தர்மங்கள் பண்ற இடங்கள்ல தானம் பண்ணி புண்ணியத்தாலே ஒவ்வொருத்தரும் சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு காரியத்தை பண்ண முடியாதுன்னு மனுஸ்மிருதியில போய் பெரிய எழுத்த எழுதிவிட்டார். அவர் எழுதினது ஆச்சரியமே. ஒரு வெள்ளக்காரன் ஹைகோர்ட் ஜட்ஜி கல்கத்தாவில இருந்தவன் ஆச்சரியப்படுறார். இது மாதிரி தானம் கொடுப்பது என்பது இந்த பரதகண்டத்துல இந்தியாவில ரிஷிகள் சொன்னதை தவிர வேறு ஒரு தேசத்திலையும் தெரியாத ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தை தான் நாம் தெரிஞ்சுக்கணும்னு அவன் எழுதியிருக்கான். ஹைகோர்ட் ஜட்ஜியா இருந்த ருத்ராபன் ஒரு வெள்ளக்காரன். அவன் எல்லாராலையும் நவாகம் பண்ண முடியுமா? திருப்பியார்ல ஒரு ஆயுஷ்யம் கூட பண்ண முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல ஒரு பெரிய நவாகத்தை பரவ மங்களமாய் இப்படி பெரிய முறையில அழகா தீவிரா நதி தீரத்தில் நடத்துற போது இந்த புண்ணியத்தை அப்படியே கொள்ளை அடிச்சு பண்ணும். எல்லாரும் ஒரு குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கு இதுதான் சொத்து. அதைத்தான் சொத்தாக வைக்கணும். நாம் பண்றதெல்லாம் குழந்தைகளைத்தான் ரட்சிக்கும். பரீட்சத்துக்கு பாகவதம் சொல்லிட்டே வந்தால் சுகர் பிரம்ம சாபத்தினால தட்சகம் கடிக்க போறான்னு தெரிஞ்சுட்டு கங்கா தீரத்துல பாகவதம் கேட்கிறார் ராஜா. 2-3 நாள் ஆச்சு. ராஜாவை கேட்டால் பட்னியா இருந்து பாகவதம் கேட்கிறேனே, ஏதாவது பிராணம் துடிக்கிறதோ மனசு தவிக்கிறதோ சிரமமா இருக்கோன்னு கேட்டாள். அதெல்லாம் தெரியலே சொன்னாள் ராஜா. ஏன் நாள் பூபால்முடியாமிருத்தத்தை சரித்திராமிருத்தத்தை நீங்க வருஷம் வருஷிக்கிறேன். அதை கேட்கிற போது எனக்கு பசிதாகம் தெரியல, தாபமே இல்லை. ஆனா ஒரு தாபம் உள்ள இருக்குன்னு ராஜா அழுதானா. என்ன கடைசி காலத்துல என் குழந்தைகளுக்கு பிராமண சாபத்தை முதலா வச்சுட்டு போறேனேன்னு அழுதானா. பிராமணால தெய்வமா நினைச்ச குடும்பம் எங்க குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துல நான் ஒரு கோடாதி மாதிரி பிறந்து சத்த பாம்ப போய் ஒரு முனியினுடைய கழுத்துல போட்டேனே கடைசி காலத்துல, இது என் குழந்தையை பாதிக்காமல் இருக்கணுமேன்னு அழுதானா. உத்தனும் பண்ற புண்ணிய பாபம் குழந்தைகளை அண்டும். அதைத்தான் விவேகிகள் புரிஞ்சுக்கணும். நம்மோட குறையில்லை, குழந்தைகளையும் பாதிக்கிறது. நாம் பண்ணிட புண்ணியம் சொத்தெல்லாம் எப்படி அவருக்கு போறதோ அது போல போறது. குழந்தைகள் நன்றாக இருப்பதற்காகவாவது தர்மத்தை நன்றாக செய்ய வேண்டும். சக்தர்களா உள்ளவர்கள் முடியாதவர்கள் நமஸ்காரம் பண்ணி பிரணமிய சிரசா நித்தியம் ஸ்ரோதவியம். வால்மீகி சொல்லிவிட்டார், ஒரு கை கூப்பி கேட்டுட்டா போறோம்னுட்டாள். ஆறாருக்கு எப்படி எப்படி புண்ணியத்தை சம்பாதிக்க முடியுமோ அப்படித்தானே சொல்லலாம். ஒரு சின்ன கண்ணுட்டியை வண்டியில கட்டி 20 மூட்டையை நீ விழுன்னு சொல்லலாமா? நீங்க கால கண்ணுட்டியாச்சேன்னு. ஆகினால இதொரு சொன்னார், எந்த மூட்டையை தூக்கினா சுமக்க முடியுமோ அதை தூக்கணும். எதை சாப்பிட்டா ஜெரிக்குமோ அதை சாப்பிடணும். எதை சொன்னா நடக்குமோ அதை சொல்லணும். அவன் தாறுமாறா சொல்லி ஒருத்தரும் காக்கா போய் சொல்லி தான் போய் சொல்லிட்டு போடுவான். அவன் எதை தூக்கினா நம்மளால தூக்க முடியுமோ சுமக்க முடியுமோ அதை தூக்கணும். எதை சாப்பிட்டா ஜெரிக்க முடியுமோ 50 அடை தட்டி வச்சிருக்கா, பெரிய பெரிய அடை கட்டவர்கள் கணத்துல என்னாக்க நீ திங்கலாமோ, உனக்கு எவ்வளவு முடியுமோ உனக்கு திங்கலாம். தட்டி வச்சிருக்காரு என்ன, அதுக்காக தலையில வேணா தூக்கிக்கோ. உள்ள சாப்பிட்டா தாங்க முடியுமோ, எது ஜெரிக்குமோ அதை சாப்பிடலாம்னா. இது ஒரு நீதியில சொன்ன ஒரு அழகு இருக்கே. அப்படி பாரதத்தை அப்படி எழுதி சவத்துல அப்படி பார்க்கணும். அது மாதிரியாக பார்க்கணும். இந்த திருப்பையார் கஷேத்திரத்தை பார்க்கிற போது ராமாயணம் 24,000 ஸ்லோகத்தையும் சவத்துல பதியணும்னு தோன்றுறது. அவன் அதையும் சொல்லிவிட்டா ரத்னமையில் ஆரம்பிச்சு விடுவானே நாளைக்கு. அவன் நவாகம் முடிஞ்ச உடனே அவர் பிடிச்சு விடுவான். அது பிரசவிச்சு புண்ணியாமச்சம் நடக்கிற போதே இன்னொரு பிள்ளைக்கும் ஆசீர்வாதம் இல்லாம அவன் அந்த அம்மாவுக்கு பயமா கூட இருக்கும். அப்புறம் ஆனா ரத்னமையில் பயப்பட மாட்டார். அவன் அவருக்கு ராமனுடைய அனுகிரகம் இருக்கு, தெய்வ முருகனுடைய அனுகிரகம் இருக்கு. பெரியவாளெல்லாம் நம்பினவர். உற்சாகம் தர்மம் பண்றதுல கர்ணனுக்கு என்ன பெருமைன்னா, கொடுத்து அவன் சோர்வு அடைவது இல்லையா, கொடுக்க கொடுக்க அவனுக்கு வளருமா. துஷ்டனுக்கு கோபம் வந்தா அது அடங்காதான் மேல மேல ஏறுமா. கர்ணனுக்கு தானம் கொடுக்க கொடுக்க இன்னும் கொடுக்கணும்னு தோணுமா. அப்படி தோணுமா இருக்காது, சிலைக்காதான். அதை பத்தி சொல்ற போது சொல்றாள் பாரதத்துல கர்ணனுடைய பெருமை பத்தி சொல்ற போது பட்டணத்துல சொன்னால் ஒரு பெரிய மனுஷன் கர்ணன் சொல்லி கர்ணனை மட்டும் சொல்லணும். நீங்கள் அப்படியே ஒரு 10 நாளைக்கு கே பாலசுப்ரமணியம் பாரதத்தெல்லாம் நன்கு படித்தவர்கள் அவர்கள். பீஷ்மரை பத்தி 10 நாளைக்கு சொல்லணும், கர்ணனை பத்தி சொல்லணும். எந்தெந்த எந்தெந்த அத்தியாயத்தில் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதெல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும்னு சொன்னால் ஒரு தடவை அப்படி சொன்னாள். அது மாதிரி அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிற ஒரு சொல்லையும் நினைச்ச நினைப்பையும் பார்த்தா நம்ம தேசத்தினுடைய பெருமை நன்கு வெளியாகும்.